ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 4000 திவ்ய பிரபந்தத்திலே நாச்சியார் திருமொழி 11ஆம் திருமொழி தாமுகக்கும் என்ற பாசுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. திருவரங்கத்துறை செல்வனை ஆண்டாள் காமுறுதல். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த நாச்சியார் திருமொழியோட 10ஆம் திருமொழி பார்த்தோம். அதில் ஒரே ஒரு சின்ன விளக்கம் பார்த்துட்டு இந்த 11ஆம் திருமொழி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆற்றுல எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, சாதாரணமாக நம்ம குழந்தை சொல்லி கேட்கலை, குழந்தை இல்லை வேறு பெரியவாளேன்னு வச்சுக்கோங்களேன், பெரியவா அல்லது ஃப்ரெண்டு அல்லது வேறு எங்கேயாவது போகிறோம் ஆஃபீஸில், நாம் சொல்லி ஒருத்தர் கேட்கலை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? விட்டுருவோமா? விட்டுற மாட்டோம். உடனே யார் சொன்னால் அவளை கேட்பாளோ அவளை கூட்டணும் வந்து சொல்ல வைப்போம். நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம், நான் எவ்வளோ சொல்லிட்டேன், அவன் திருந்துற மாதிரி இல்லை, நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அவள் கேட்குற மாதிரி இல்லை, நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அவள் சாப்பிட்ற மாதிரி இல்லை, நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை இருந்து சாட்டு போக சொல்லுங்களேன் அப்படின்னா, சரி போ. இப்போ இவள் சொன்னால் அவள் கேட்க மாட்டாங்கிறதுனால இல்லை, ஒரு படி மேலே அவள் சொன்னால் அவள் கேட்டுட்டால் அது நல்லது தானேன்னு நினச்சி சொல்கிறது உண்டு. இதே மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணினாலாம், பகவானை கூட்டு கூட்டு பார்த்தா. நீ வா நீ வா. இப்போ நாம் பெருமாள்கிட்ட எவ்வளோ சேவிக்கிறோமோ இல்லையோ, என்னென்ன எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எதையாவது ஒன்றையாவது தீர்த்து வையேன் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆண்டாள் எவ்வளோ கூட்டு பார்த்தா, வரல. கடைசியில் ஞாபகம் வருது யார்? நாம் சொல்கிறத விட நம்முடைய திருத்தகப்பனர், அதாவது பெரியாழ்வார் சொன்னால் உடனே கேட்டுருவாரே பெருமாள். அதனால் அவர் சொல்கிறாளாம், நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர் நம்பரர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வது என். அதாவது நாம் பெரியர் செல்வர் சிறு மானிடவர் நாம் செய்வது என். எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்குற மாதிரி இல்லை. நான் சொல்லுவேன் இல்லையா, சாமதான பேத தண்டத்தை யூஸ் பண்ணி பார்க்குறதுன்னு. நானும் எப்படியோ சொல்லி பார்த்துட்டேன் சுவாமி, கேட்குறதா இல்லை. ஏதோ சிறுபண்ணித்தனமாக இருக்கேன்னு விட்டுட்டாளான்னு தெரியல, ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறானேன்னு கேட்கலாமேன்னு தோணலை, ஒரு செல்வந்தராச்சே அப்படின்னும் தோண மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறதா? வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுவேன். யாரவன்? சிவன் நாராயணன். எப்படிப்பட்டவன்? நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தைத்திரிய உபனிஷத்துலையும் வருது இந்த ஸ்லோகம், இந்த சாக்கை. சிறு மானிடவர் அப்படின்னா தாழ்ந்தவர்னு அர்த்தம் இல்லை. நம் பரர்னா நம்முடைய பரம்பொருளை, இந்த நாராயணனுடைய பரம்பொருளை குறிக்கிறதுக்கு சில சமயத்தில் நம்ம போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா, நீ சொல்கிறது எனக்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குது, நீ சொல்லிகிட்டே நான் கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு பெருமாள் இருந்துட்டு இருக்காரோ என்னமோ. அதனால் அப்பா நீ கொஞ்சம் சொல்லேன் அவர்கிட்ட. யார்கிட்ட? அந்த பெருமாள்கிட்ட போய் நீ சொல்லேன். ஏன்னா நீ நிறைய சொல்லி அவர் கேட்டிருக்கார். என்னென்ன நீ சொல்லிருக்க அப்படின்னா, பெரியாழ்வார் சொல்ல செண்பக பூச்சி விட்டவாராய் நம்ம பார்த்தோம். இந்த இதற்கு முன்னாடி பெரியாழ்வார் திருமொழியில் நம்ம பார்த்தோம், அவர் பிள்ளை கூப்பிடுற மாதிரி, குழந்தைய கூப்பிடுற மாதிரி கூட்டு 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 எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டாராம். செண்பக பூச்சி விட்டவாராய் அப்படின்னு பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு அவரை கூட்டி நீ பல்லாண்டு வாழணும். ஒரு பக்கம் நீ கிட்ட வான்னு கூப்பிடுறது, இன்னொரு பக்கம் நீ வாழணும்னு சொல்கிறது. வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்து, எப்படி நீ சீக்கிரமாக வரணும். எப்படி சொன்னாலும் பெருமாள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கார் சுவாமி. ஆனால் என்னன்றது இந்த அடுத்த திருமொழியில் சொல்கிறா பாருங்க. ஏன் அப்படிங்கிறது, திருமஞ்சனத்துக்குரியவற்றை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சனமாட நீவாராய் நாராயணாய் நீராட நீவாராய் அப்படின்னு ஒவ்வொன்றா கூப்பிடுறான். இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ வாயும், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ வாயும். அந்தியம் போதில் இதுவாகும் அழகனே சாப்பிடவாராய், நீ சாப்பிட்றதுக்கு வா, குளிக்கிறதுக்கு வா, நீராடுறதுக்கு வா, நான் கழஞ்சி ஆடுறதுக்கு வச்சுருக்கேன், அது இந்த மண்ணெல்லாம் கூட்டி வச்சுருக்கேன், அதை உதச்சிட்டு போகிறதுக்கு வா, இப்படியெல்லாம் கூப்பிடுறாரு ராமபிரானு கிருஷ்ணனை பெருமாளை. அப்படியெல்லாம் அப்பா கூப்பிடுச்சு. அப்படிப்பட்ட அப்பா சொன்னால் வெள்ளி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுவேன். அப்போ நம்ம நம்முடைய வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தை அந்த 10ஆம் திருமொழியை முடிக்கிறார். இந்த 11ஆம் திருமொழி தாமுகக்கும் செல்வன்.
இது பேசிக்காகவே தோழி, தோழன், தன்னுடைய தலைவன், தலைவி கூட தோழி. இவன் யார் யார் எப்படிப்பட்டவன்? ஒரு பக்கம் சொல்கிறது தலைவி தோழிகிட்ட சொல்கிறா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் இப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. அதை நாச்சியார் தன்னுடைய வாயால் சொல்லுமா போலே சொல்கிறாளாம். உண்மையாகவே அப்படி தான். அது என்ன சுவாமி சொல்லுமா போலே சொல்கிறாள், அவள் தானே சொல்கிறது, நாச்சியார் தானே சொல்கிறது அப்படின்னா நாச்சியார் தான் சொல்கிறா. ஆனால் இங்கே என்னன்னா ஒரு தலைவி தலைவனிடம் சொல்லுமா போலே சொல்கிறாளாம். நேர கூப்பிடலை. நேர சொன்னால் ஆண்டாள் தான் சொன்னான்னு சொல்லிடலாம். ஆண்டாள் நேர சொல்லலை. ஒரு தலைவி தலைவன்கிட்ட சொல்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அதில் சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதாவது இவன் எதனால் துன்புற்று, ஏன் உடம்பு ரொம்ப அங்கேருந்து பார்க்கச்சே, தூரத்துலேருந்து பார்க்கச்சே தலைவனுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு நடந்து போயிட்டுச்சு, ரொம்ப டயர்டாக போகிறானே, என்ன ரீசன்? திரும்பி பார்க்கச்சே கண்ணெல்லாம் சோர்ந்திருக்கே, நைட்டு தூங்கலையா? யார் தோழிகிட்ட கேட்டுருக்கா? அதெல்லாம் நேராக போய் கேட்க வேண்டியதானே, கேட்கல. தாமுகக்கும் தம் கையில் சக்கரமே சங்கமே போலாவோ, யாமுகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்திழையீர், தீமுகத்து நாகனை மேல் சேரும் திரு அரங்கர், ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. இதில் இந்த வியாக்கியானகர்த்தா விளக்கம் எழுதிச்சு 2 விஷயமாக பிரித்து எழுதுகிறார். ஒன்று பார்க்கும், தாமுகக்கும் தன் கையில். முதல்ல சுவாமி இப்போ நம்ம உடம்பை அடுத்தவ பார்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நம்மளை ரசிக்கணும். நாம் எப்படி இருக்கோம், அழகாக இருக்கோமா, நாம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கோமா, நாமளே நம்மளை பிடிக்கலைன்னா அடுத்த வாழ்க்கை எப்படி பிடிக்கும் நினச்சி பாருங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்? பல பேர் நீங்கள் கண்ணாடியில் செலவழிக்கிறத பார்த்துட்டு போய் முன்னாடி போய் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக சீப்பால் வாரிப்பா, பெயிண்ட் அடிச்சுப்பா. எதற்கு? நம்மையும் நாம் முதல்ல ரசித்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அடுத்தவா ரசிப்பா. ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதி. நாம் எவ்வளோதான் இருந்தாலும் நம்மை நாம் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். எதுக்கு சுவாமி அழகுபடுத்திக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வெளியில் போகிறோம், இப்போ நாம் பார்க்குறோம், ஒரு ரோஜா பார்க்குறோம், ஒரு மல்லிகை பார்க்குறோம், மலர்கள் பார்க்குறோம், நீல வானம் பார்க்குறோம், ஒன்றுன்னா மயில் பார்க்குறோம். ஒன்றுன்னா பார்க்கச்சே எல்லாமே அழகாக தோன்றுவதை இன்னும் ஒரு நிமிடம் சற்று உற்று பார்க்க தோன்றுகிறது. அழகில்லை அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்துட்டு திரும்பிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா விஷயமும். அப்போ தான் நாம் அவன்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும். பெருமாள் ரொம்ப 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 அழகாக இருக்காராம். அதனால தான் பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் இருக்கான். அதனால தான் அவர்கிட்ட போகணும், பேசணும் அப்படின்னு தோன்றதான். தாமுகக்கும் தன் கையில் சங்கமே போலாம். இது ஆபரணங்களை அணிந்துள்ள மாதர்களை என்ன ஆரம்பிக்கிறார். இரு முகத்தை நோக்காரால் அம்மனை, யாமுகக்கும் என் கையில் சங்கமும் எந்திழையீர், தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர். அவர் எப்படிப்பட்டவர்? திரு அரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான். தன் கையில் தரித்து கொண்டிருக்க சங்கத்தை போலவா, சக்கரத்தை போலவா? யாமுகக்கும் என் கையில் சங்கமும் எந்திழையீர். அறந்தாழ்வான கையில் வச்சுருக்காரு. அந்த சங்கம் அவ்வளவு அழகாக இருக்கான். அதை பார்த்து 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 ரசிக்கிறாராம். அதனால தானோ என்னவோ பரதாழ்வான் கேட்ட உடனே எப்போ வரதன் வருவான், எப்போ பாதுகையை கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தாராம் பெருமாள். அவ்வளவு ஈடுபாடு பரதான்வாள் மேலே. மற்றவ மேலே ஈடுபாடு இல்லையான்னு கேட்காதீங்க. கூடவே படுத்துட்டு இருக்கான், கூடவே நடந்து வந்துட்டு இருக்கான் இலக்குவன். எல்லார் மேலேயும் ஈடுபாடு அதிகம் இருந்தாலுமே திரும்பி பார்க்கச்சே ஒரு அழகா. அதனால் அப்படிப்பட்ட தீமுகத்து நாகனை மேல், தீமுகத்து அதாவது 2 விஷயமா சொல்கிறார். தீமுகத்து நாகனை அப்படின்னா நம்ம கவர்வது அப்படின்றது. தீமுகம் அப்படின்னா வருந்துவோருடைய முகம்னு அர்த்தமா. தீமுகம் அப்படின்னா தீனாலே எதிர்மறை தான் இல்லையா? எதிர்மறைனா என்ன? அழகாக இருக்கக்கூடிய எதிர்மறை வருந்தக்கூடியது. அந்த வருந்தக்கூடியது எது? நாகனை. ஏன்னா நாகம் படுத்துட்டு இருக்காரு இல்லையா? அந்த நாகனை வருந்துமா மாதிரி நீ சங்கத்தை பார்க்கறியே, சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய நீ சங்கனை பார்க்கிறியே, அந்த உகக்கும் பார்வையிலே பார்க்கிறியேன்னு அவருக்கு ஒரு கோபம் வரதான். ஆமுகத்தை நோக்காரால் அம்மனை. ஆமுகத்தை அப்படின்னா திருவரங்கர் ஆமுகத்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமுகம் அப்படின்னா அப்படின்னா அழகிய முகம்னு அர்த்தம்.
இந்த அழகிய முகத்தை யாராவது பார்க்காம இருப்பாளோ சுவாமி? ஆமுகத்தை நோக்காம யாராலும் இருக்க முடியுமா? பார்க்காம யாராலும் இருக்க முடியுமா? நாமுகந்த வளையலை கொடுக்க மாட்டோம், பிற உகந்த சங்கத்தை கொடுக்க மாட்டோம் என்று இருப்பதுதான் அழகா. இது சாதாரணமாக பார்க்கறதுக்கு ஆண்டாள் பெருமாள்கிட்ட இந்த மாதிரி விழிக்கிறா, கேட்குறா, அழகை பரிமாறிக்கிறான்னு இருக்கும். ஒரு ஜீவாத்மா பரமாத்மான்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட வேண்டது என்ன? வேண்டது, ஹா கிருஷ்ணா துவாரகாவாசா, உங்ககிட்ட இருக்கிற பொருள்கள் அத்தனையுமே அழகா இருக்கே. என்ன ரீசன்? அந்த ஒரு பொருள்ல பகவான் ஆழ்வார் சொல்வார் இல்லையா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு. நான் படியா கிடந்தாவது நீ என்னை பல பேர் மெரிச்சுண்டு போனாலும் பரவாயில்லை, அங்கே திருப்பி போட்டு அடின்னு சொன்னான் இல்லையா ராகவன். எல்லாரும் கவுந்து போட்டிருக்கா. அப்போ ராவணன் என்ன சொன்னான், சனி எல்லாரும் கவுந்து படுத்துன்னு இருக்கா, நான் திருப்பி போடணுன்னே சனியனுடைய பார்வைப்பட்டது, அதனால ராவணனுக்கு இழப்பு வந்தது அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி இல்லாமல் என்னை நீ நிமிர்த்தி போட்டா கூட உன்னுடைய அழகை அதரத்தை நான் பார்த்துட்டே இருப்பேனே, வேற சொர்க்கமே எனக்கு வேண்டாம், மோட்சமே எனக்கு வேண்டாம், இது ஒன்னே போரும் அப்படின்னு சாதிக்கிற ஆழ்வார். அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்ட வேண்டின்னு இருக்கு. அந்த ஒரு செகண்ட் ஆமுகத்தை நோக்காரால். இப்போ ஆமுகம்னா அழகிய முகம்னு பார்த்தோம். ஆ அப்படின்னா கோ அப்படின்னா கோயில்னு சொல்ற மாதிரி, ஆ என்ன பெரிய இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். பெரிய இருப்பிடம் எது? இந்த உலகத்திலேயே பெரிய இருப்பிடம். இந்த உலகத்துலன்னு எடுத்துட்டோம்னா கோவில்னு சொல்லலாம், பகவான் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம், அரசன் இருக்கக்கூடிய இடம், எல்லாருக்கும் பெரியவனாக இருக்கக்கூடிய பெரியவன் இருக்கக்கூடிய இடம்னா பெருமாள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை நாம் சென்று சேராமல் அம்மனே அம்மனே இருந்து என்ன பயன்? எதற்காக நாம் இருக்கணும்? தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரார். அதை நாம பார்க்கணும்னா எப்படி இருக்கணும்? அந்த இடத்துக்கு போனாதானே பார்க்க முடியும். மோட்சத்தை பெறாமல் இங்கேருந்து பார்க்க முடியுமா? அதை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறா. அடுத்த பாசுரம், எழிலுடைய அம்மனையீர் என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூ அழகர் எம்மானார் என்னுடைய கழல் வளையை தாமும் கழல் வளைய ஆக்கினரே. அதாவது என்ன ஆயிடுத்தா, இந்த கையில் போட்டுக்கிறோம் இல்லையா வளைகள், இது ஆரம்பத்தில் போடச்சே ரொம்ப டைட்டாக இருக்குது சுவாமி, போடவே முடியல. கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே கழண்டு கீழே விழுந்துடுறதா. என்ன ரீசன் அப்படின்னா, தலைவனிடத்திலே கொண்ட ஊழலினால் உடம்பு மெலிந்து விடுகிறது. எதனால உடல் கொள்கிறாள்? என் அரங்கத்து இன்னமுதனார். அப்படியே நினைச்சு பார்க்கிறார். அவருடைய குழல் அழகர், அப்படியே அந்த அழகிய குழல் இருக்கே, மயிர்பீலி சொருகக்கூடிய அந்த குழல், தலையிலிருந்தே பின்னி விடக்கூடிய அந்த குழல் இருக்கிறது, அது எவ்வளவு அழகா இருக்கு. சுருட்ட சுடையா இருக்கு சுவாமி முடி. இப்பெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியுது. சுருட்ட முடி இருக்கிறவாளுக்கு அதை ஸ்ட்ரெயிட்டா ஆக்கிக்கணும்னு ஆசை வருது, ஸ்ட்ரெயிட்டா முடி இருக்கிறவாளுக்கு சுருட்டி ஆக்கிக்கணும்னு ஆசை வருது இல்லையா? ஆனாலும் பகவானுக்கு எப்படி இருந்தாலும் அழகா இருக்காம். அப்படிப்பட்ட அழகாக இழுக்கக்கூடிய குடலை உடையவனான், அந்த முடியை உடையவனாம் பகவான். அவனுடைய வாய் அழகு, அவன் சங்கத்தை எடுத்து வாயில் வைத்து ஊதக்கூடிய அழகு, கிருஷ்ணாவதாரத்திலே தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து வாயிலே வைத்து ஊதக்கூடிய அழகு, இப்படி அவனை நினைத்து 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 அந்த வாயழகை நான் பருகி கொண்டே இருக்கலாம். கண்ணழகு, அவனுடைய கட்டாட்சம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் பார்த்தா போதும் சுவாமி, என்ன கட்டாட்சம், என்ன அழகான கண்கள், கண்ணழகு. கொப்பூழில் எழுகமல பூ அழகர், அந்த இடத்துல அந்த தாமரைப்பூவிலே பிரம்மன் எழுந்தருளக்கூடிய இடம், அதை ஆரோகிக்கக்கூடியதாக அந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தொப்புள் என்ன அழகா இருக்கு. எம்மானார் எனக்குரியவன் அவனை நினைச்சு எப்படியெல்லாம், இதெல்லாம் ஒரு உதாரணமாகத்தான் நான் சொல்றேன்.
இல்லையா? ஒரு கையழகு, கண்ணழகு, வாயழகு, உதட்டழகு அப்படின்னா எல்லாமே அழகு. அவனை பார்த்து கொண்டிருப்பதற்காக அவனுடைய உடல் அத்தனையும் அழகு. டாப் டு டோ, பாதாதி கேசம் அவன் அழகு. கேசாதி பாதம், பாதாதி கேசம் அழகு. இங்கே இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் குழல் அழகு அப்படின்னு சொல்லிட்டா மேலேந்து வரா. இங்கே பாதாதி கேசம் இல்லை, கேசாதி பாதம் வரா ஆண்டாள். குழல்லேந்து வரா. எங்கே நிறுத்திக்கிறா? கொப்புழோடு நிறுத்திக்கிறா. பார்க்கலாம் இதற்கு கீழே எந்த பாசுரத்தில் மீறியாவோ நிறைவு பண்ணுறா அப்படின்னு. நம்ம பல பாசுரங்கள் கிட்டத்தட்ட 10,500 பாசுரங்களை எழுதிய பாக்களை எழுதிய கம்பர் ராமாயணத்தில் அந்த ஒரு நூல் போயிட்டே இருக்கும். 100 பாசுரத்துக்கு ஒரு தரம் அதை பிடிச்சி எங்கேயோ எழுதினது எங்கேயோ கனெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இது கம்பனுக்கு மட்டுமல்ல, அனைத்து புலவர்களுக்குமே அது இயற்கை. இங்கே என்னுடைய கடல் கையிலே போட்டிருக்கக்கூடிய வளைகள் தானாக நழுவி விழுகின்றது அப்படின்னு சாதிக்கிறாங்க. இதில் இது சாதாரணமாக சொல்லக்கூடியதான ஒரு அர்த்த விசேஷம். இதில் உள்ளர்த்தம் ஒன்றே ஒன்று இருக்கு. அதிகமாக நாமோ ரொம்ப டீப்பாக போகலைனாலும் சின்னதாவது பார்த்துட்டு போகணும் இல்லையா? பகவானை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாம் அனுபவிக்க முடியும். எடுத்த உடனே 1000 கிலோ வெயிட்டு தூக்க முடியாது. 1000 கிலோ வேண்டாம் சுவாமி, எடுத்த கிலோ 80 கிலோ வெயிட்டு தூக்க முடியுமா? அந்த உதாரணம் சொல்லுவான். அந்த காலத்தில் கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டியை டெய்லி தூக்கி 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 பழகிட்டோம்னா அது மாடு ஆனதுக்கு அப்புறமா கூட அதை நம்மால் தூக்க முடியுமா? அதாவது 10 கிலோலேருந்து தூக்கினோம்னா 80 கிலோ இருந்தாலும் நம்மால் தூக்க முடியும். அதே மாதிரி உணர்தல் என்பதும் அப்படித்தான், அடைதல் என்பதும் அப்படித்தான். இன்னொன்று சொல்ல, ஒன்னொன்னா தான் 100, ஒரு வழியா 100 இல்லை அப்படின்வா. எதையுமே நாம் ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து அடுத்த ஸ்டெப்னு போகணும். அப்படி போகும்போது ஒன்றுன்னா இவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு போகிற ஆண்டாள். குழல் அழகர், வாயழகர், கண்ணழகர், தொப்பூழகர், எம்பெருமாரையனுடைய வளையழகு எல்லாமே அழகாக இருக்கக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேன்னு சொல்லிட்டு வரா. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்துன்னு வரேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து வரைச்சே என்ன ஆகுது? என்னுடைய மனம் உன்னிடம் லயித்து விடுகிறது. அவ்வளோதான் அண்டர்லைனிங் வேர்டு. நாம் ஒரு பக்தி செய்யச்சேவோ ஒரு பிரபத்தி செய்யச்சேவோ நம்முடைய மனம் அவனிடம் லயிக்க வேண்டும். எடுத்த உடனே நம்ம போய் தியானத்தில் உட்காரோம். சுவாமி எவ்வளோ பேர் தியானம் கற்றுக்கிறா இல்லையா? தியானத்தில் உட்கார்ந்த உடனே அப்படியே எல்லாம் க்ளீன் ஆகிடுறதா? இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமாக 3 மாதம் 3 வருஷம் சில பேருக்கு 3 வருஷம் ஆகியும் அந்த தியானம் பிடிபடுறதே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி ஆர் ரீச்சிங். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டீஸ் டோம். அந்த இடத்துக்கு நம்ம போயின்னு இருக்கோம். அந்த இடத்துக்கு நம்ம போச்சே ஒவ்வொரு இதாக அவனுடைய மனதை வாங்கி கொள்கிறோம். குழல் அழகு, அடுத்தது வாயழகு, அடுத்தது கண்ணழகு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லயிச்சு நினச்சி பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாம் இழக்கிறோம். யாரிடம்? பகவானிடம். அந்த பக்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆகி நம்முடைய இந்த லோகார்த்தங்கள் எல்லாமே குறைய அவனிடம் ஈடுபாடு அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதைத்தான் நான் என் எழிலுடைய அம்மனையீர் அங்கே இருக்கக்கூடியவர்களே இதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறான். 3வது பாசுரம் பார்க்கலாம். 11ஆம் திருமொழியிலே 3ஆம் பாட்டு. பொங்கு ஓதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திரு அரங்கச் செல்வனார் எங்கோல் வளையால் இடர் தீர்வர் ஆகாதே. அதாவது என்னுடைய குறைகளை எல்லாம் போக்கிடுவானா, வறுமையெல்லாம் ஒழியச் செய்து விடுவானா. கோல் வளை, அதாவது வளைகளில் பல வகையான வளைகள் உண்டு நமக்கு அணிந்து கொள்ளக்கூடிய. அதில் கோல் வகை அப்படிங்கிறது ஒரு வகையான வளையல். திண்மையாக இழுக்கக்கூடியது, கொஞ்சம் மெல்லிசாக இருக்கக்கூடியது. அதில் பொங்கு ஓதும் அப்படின்னா எப்பயும் சப்தித்து கொண்டே இருக்கக்கூடியது. எது? அலைகள். பொங்கோதும் சூழ்ந்த புவனியும்,
சப்தித்து கொண்டே இருக்கக்கூடிய அலைகள் இருக்கக்கூடிய அதிகமாக 2/3 பங்கு தண்ணீர் அப்படின்னா அலைகள் அதிகமாக சப்தித்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த புவனம், இந்த உலகம், இந்த உலகு விண்ணுலகம். அங்காதும் சோராமை, எப்பயும் டயர்டாகுமா பாருங்க. என்னைக்காவது சப்தத்தை அலை தன்னுடைய விஷயத்தை நிறுத்தி விடுகிறதா? விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய சூரியன் ஒளியைத்தரம் இருக்கிறதா? சூரிய சந்திர திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏதாவது தன்னை நிறுத்துகிறதா? எதுவுமே இல்லை. எதுவுமே சோர்வதே இல்லை. சோர்வது யாம் நாம் தான். நாம் தான் என்றால் நம் உள்ளே இருக்கக்கூடிய மனது. யார் ஆள்கின்ற எம்பெருமானார்? இதையெல்லாம் ஆளக்கூடியவன் யார்? அவன்தான் எம்பெருமானார். அவன் எப்படிப்பட்டவன்? செங்கோலுடைய திரு அரங்கன், எம்கோல் வளையால் இடர்த்தீர்வராகாது. என்னுடைய நான் சொல்ல 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 என்னுடைய குறைகளை அவன் திருப்பான் போல் தெரியவில்லையே அப்படிங்கிறார். இடர்த்தீர்வர் ஆகாது. நான் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறேன் சுவாமி, ஒன்றும் தீர்க்கிற மாதிரி தெரியல. அதாவது ஒரு நாயகி நாயகன்கிட்ட கேட்கறது, தலைவி தலைவரிடம் சொல்லக்கூடிய பாடு. ஏன் அப்படிங்கிறது சொல்ற பாருங்க. மச்சணி மாடமதில் அரங்கர் வாமனனார். அவன் எப்படிப்பட்டவன்? மச்சணி மாடமதில் அரங்கன், மாடமா மதில் சூழ் அப்படின்னு ஆழ்வார் பாடுற மாதிரி திருவரங்கம் அப்படிங்கிறதுலே கிட்டத்தட்ட மதில்கள் எல்லாமே அழகாக இருக்கக்கூடிய மதில்கள். இத்தனைக்கும் முகலாயர்கள் நிறைய சேதம் பண்ணிட்டான். அப்படின்னா இன்னும் எவ்வளோ அழகாக இருந்திருக்கணும் பார்த்துக்கோங்க. முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அழகாக இருந்தான் அரங்கன். இப்பொழுது அந்த அழகு எந்த அளவிற்கு குறைந்து நாம் அனுபவிக்கக்கூடியதே அழகனை பார்த்த உடனேவே, அரங்கனை பார்த்த உடனே நம் மனதெல்லாம் சென்று விடுகிறது. அப்படிப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய கோயில் கோபுரங்கள் அழகு மதில்கள் அத்தனையும் அப்படின்னா முகலாயர்கள் அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. மச்சனி மாட மதில் அரங்கர் வாமனனார். முதல் பாட்டில் சொன்னாலா புவனியும் விண்ணுலகம்னு அட கண்டினியூட்டி பண்ணுறாருங்க. வாமனனார் பச்சை பகந்தேவர் பச்சை பசும் தேவர் தாம் பண்டு நீர் ஏற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய் வளைமேல் இச்சை உடையரேல் இருது எருவ போதாரே. அதாவது தரிசிக்கத்திற்கு வரலாமா? மேல்தலங்களிலேயே அலங்கரிக்கப்பட்ட மாட மாளிகை கோபுரங்கள் பலவற்றையும் தலங்களையும் கொண்டதாக இருக்கக்கூடியதாக ஸ்ரீரங்கம் திருவரங்கம். அது எப்படி? அவன் எப்படிப்பட்டவன்? வாமனாவதாரம் செய்தவன். ஏன் சுவாமி திடீர்னு இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு? ஏன் வாமனாவதாரம் செய்தவன் அப்படின்னு புரியலையே. ஸ்ரீரங்கத்தை சொல்லணும், பெருமாளுடைய அழகை சொல்லணும், அவனுடைய தாத்பரியங்களை சொல்லணும், அவன் என்னை ஏற்றுக்கணும்னு கூப்பிடணும். இதில் வாமனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எதற்காக சொல்லணும்? அதாவது வாமனாவதாரத்தை எடுத்தவன் வாமனனார் அப்படின்னா இந்த 3 பாசுரங்களை நம்ம பார்க்குறோம். இதற்கு முதல் பாசுரம், அதற்கு முதல் பாசுரம். அந்த முதல் பாசுரத்திலேயே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கையில் சங்கு சக்கரம் ஏந்தியவன், அவன் அரங்கனை படுத்து கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு. அமுனனார் கொஞ்சம் குழல் அழகு, வாயழகு, கண்ணழகு, தொப்பூழ அழகு, இப்படி ஒன்றா அழகாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அடுத்தது விண்ணுலகம் புவனையும் இவ்வுலகம் விண்ணுலகம் 7 உலகங்களையும் ஆளக்கூடியவன் அப்படின்னு சொல்லிவிட்டா அதனுடைய கண்டினியூஷனாக என்ன சொல்ற? வாமனனார். அதனால தான் சொல்றா 7 உலகங்களையும் ஆளக்கூடியவன் யாரு? அவதாரம் எடுத்தவன். என்ன அவதாரம் எடுத்தவன்? வாமனனாக அவதாரம் எடுத்தவன். இந்த உலகங்களை அளப்பதற்கு தன்னுடைய கால் மட்டுமே போரும் என்று காட்டியவன். எதற்காக சுவாமி காலை அவ்வளவு தூரம் தூக்கின்னு போகணும் இல்லையா? என்ன ரீசன்? எல்லாத்திற்கும் ஒன்னே ஒன்றுதான், திருவடி சம்பந்தம் மட்டும் இருந்ததுன்னா போதும். அதுக்கு உதாரணமாகத்தான் பிரம்மன் திருவடி சம்பந்தப்படுறான். அந்த திருவடி சம்பந்தமான கங்கை, அந்த திருவடி சம்பந்தமான சிவன், அந்த திருவடி சம்பந்தப்பட்ட தீர்த்தம் இறங்குற சிவனுடைய தலையை அடுத்தது கங்கையினுடைய நீர் பகீரதன் பாதாள வரைக்கும் பாயிடுது. ஸோ இதற்கெல்லாம் அடியாக இருக்கக்கூடியது திருவடி சம்பந்தம். அந்த திருவடி சம்பந்தத்துக்கு உகந்தவனான இருந்தவன் யார்? வாமனன். அதனால வாமனனார் பச்சை பசும் தேவர் தாம் பண்டு நீர் ஏற்ற. அதனாலதான் அந்த வார்த்தையை போடுறா, நீர் ஏற்ற அப்படின்னு. ஏன்னா வாமனன் அவதாரம் எடுத்தா அதனுடைய முக்கியம் என்னது? தீர்த்தம், கங்கையுடைய தீர்த்தம். பெருமாள் திருவடி அலம்பி
பிரம்மாவால் திருவடி அலம்பப்பட்டு அந்த ஒரு திருவடி கூட இல்லை, கட்டை விரலை மட்டும்தான் அலம்புறாரு. அந்த அளவுக்கு பெருமாளுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய கட்டை விரல் எப்படி இலக்குவனுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இது மன்னியனுடைய மெட்டி அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஏன்னா நான் தினம் சேவிக்கிறேன். எந்த அளவுக்கு திருவடி சம்பந்தத்தை ஒரு இடத்துல சொல்லிட்டே வரா பாருங்க பெரியவா. மன்னியனுடைய மெட்டி மட்டும் எனக்கு தெரியும், ஏன்னா திருவடி சம்பந்தம். அதே மாதிரி பெருமாளுடைய திருவடியிலே இந்த கட்டை வரையில் எனக்கு தெரியும், பெருமானுடையது தான். அதனால் ஆரம்ப அதில் பறக்கூடியது என்னது, பண்டு நீர் ஏற்றம் தரக்கூடியது எது, நீர். அதற்காகத்தான் வாமனனால் ஏற்றம் தரும் நீர் அப்படின்னா. அப்படிப்பட்டவன் என்னை வந்து ஆளக்கூடாதா, ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படிங்கிறது தான் ஆண்டாளுடைய ரெக்வஸ்ட். அடுத்தது பொல்லா குரல் உருவாய். முதல்ல வாமனனாய் சொல்லிட்டாளா, இந்த வாமன் அப்படின்னா அதனுடைய கண்டினியூவேஷன் குரல் உருவாய் இல்லையா. அந்த வாமனாவதாரம் எடுத்ததான் திருவிக்ரமாவதாரம் எடுத்தார், அதனால நீர் இருந்தது. அதில் இப்போ கண்டினியூ பண்றா, பொல்லா குரல் உருவாய் பொய்கையில் நீரேற்று எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமானே. அங்க சின்னதா சொன்ன ஒரு வார்த்தையை இங்க எக்ஸ்பேண்ட் பண்ற, சிறிதாக சொன்னதை இங்க விளக்கமாக கூறுகிறாள் ஆண்டாள். அவ்வளவுதான், நாம முன்னாடியே அதை பார்த்துட்டோம். எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமான், நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்து உளனே. இந்த வளையல் என்ன பண்ணின்றதா, இன்னும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறது, சட சட சடன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கு. டைட்டா இல்லை. ஏன் டைட்டா இல்லை அப்படின்னா, லூஸா எடுத்து உடல் மெலிந்து விட்டது. அவனுடைய எண்ணத்தை நினைத்து நினைத்து இந்த உடல் மெலிந்து விட்டது. நம்ம பழைய காலத்து இப்போ சில ஆச்சாரியர்கள் இருக்கா, உதாரணமாக 2-3 பேரை சொல்லலாம். இப்போ இருக்கிறதுல உடல் மெலிந்து தன்னை பகவானிடம் ஒப்படைத்து கொண்டவர்களில் ஒரு பிடி சாதத்தோடு நிறுத்தி கொஞ்ச நாள் எல்லாத்தையும் சாப்பிட்டார், அப்புறம் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதில்லை அப்படின்னு எப்படி ஒரு சந்நியாசம் ஏற்றவர்கள் இருக்க வேண்டுமோ அப்படி வாழ்ந்து காட்டிட்டு, நாராயண ஸ்மிருதி தான் இந்த உலகம், நாராயண ஸ்மரணை தான் என்னுடைய மனதிலே நிந்திக்கக்கூடியது சிந்திக்கக்கூடியது என்று நினைத்திருக்கக்கூடியது, நான் நினைத்திருக்கக்கூடியது சிந்திக்கக்கூடியது என்று சொன்ன மகாபெரிவா உடல் மெலிந்து இருந்தார். பல ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி இருந்திருக்கா, நம்முடைய வம்சத்தில் பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சுருக்கி பகவானிடம் ஈடுபடும் போது சாதாரணமாகவே ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய உடல் சுருங்க ஆரம்பித்து விடுகிறது. உள்ளம் எப்போது விரிய ஆரம்பிக்கிறதோ, உள்ளம் எப்போது அவனை நினைத்து நினைத்து அவனிடம் எண்ணம் ரீச் ஆக ஆரம்பிக்கிறதோ, அவனிடம் சேர எத்தனிக்கிறதோ, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண இங்க உடல் சிறுத்து 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 மெலிந்து விடுகிறது. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த மெலிந்து நல்லார்கள் வாழும் நளின அரங்கன் யாரு, ரொம்ப நளினமான அரங்கனா. இந்த பெருமாள் படுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி 2-3 இடத்துல ரொம்ப அழகாக பார்க்கக்கூடியது திருவனந்தபுரம் போனீங்களா, பெருமாளை சேவிக்கச்சு அந்த நளினம் அப்படிங்கிறது, நாகனை கிடந்த நாதன் அவனை பார்க்கச்சே அந்த நளினம் அவ்வளவு அழகா இருக்கும். மனுஷனால உண்டாக்கப்படக்கூடிய நளினம் இல்லை சுவாமி. நீங்க பல விக்கிரகங்கள் பார்த்துக்கலாம். நம்ம பெருமாள் கோயில் போறோம், பிள்ளையார் கோயில் போறோம், அம்மன் கோயில் போறோம், பல இடங்களில் பலவிதமான விக்கிரகங்களை செய்கிறார். நீங்க விக்கிரகங்கள் செய்யற இடத்த போய் பார்த்து எல்லாம் தெரியும், அவளுடைய ஈடுபாடு ரொம்ப எக்ஸார்பிட்டண்டா இருக்கும். இப்போ கூட இந்த பெருமாள் அயோத்தி ராமர் செஞ்சவ எவ்வளவு ஈடுபாட்டோட எவ்வளவு ஸ்ரத்தையோட செஞ்சா, இருந்தாலுமே அந்த சிரிப்பு அப்படிங்கிறத நான் எடுத்துன்னு வரல, அவன் வரவழைத்து கொண்டான் அப்படின்னு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த மாதிரி பெருமாளுடைய விக்கிரகங்களே பார்த்தா அந்த சிரிப்பு இருக்கும், புன் சிரிப்பு. கடைசியில் அந்த சிரிப்பை கொஞ்சம் தட்டுவான். தட்டச்சே அந்த சிரிப்பு அதில் உட்கார வேண்டும். இவன் தட்டுவதில் உட்காராது. இவனுடைய பக்தி ஸ்ரத்தையில் ஈடுபாட்டில் அந்த சிரிப்பு உட்கார வேண்டும். அதைத்தான் சொல்றார், நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகனையான்.
அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நல்லவர்கள். பெருமாள் பக்கத்திலே இருந்தால் நல்லவர்கள் இல்லாத தீவிரர்களாக இருக்க முடியுமா சுவாமி? சொல்லுங்களேன். அதனால தான் அங்கே ஃப்ரண்ட்டில் ஒருத்தரை வச்சு இந்த பக்கம் பார்க்க வச்சுட்டா போல் இருக்கு. ஒரு பிம்பத்தை வச்சு பெருமாளை பார்க்க வைக்கல, இந்த பக்கம் பார்க்க வச்சுட்டா ஆப்போசிட்டாக. ஏன்னா பெருமாளை பார்த்தானா நல்லவர் ஆறிடவரோ அப்படிங்கிறதுனால. அதனால் பெருமாள் கூட இருக்கிறவன் அத்தனை பேரும் நளிர் அரங்கத்த நாகனையான் இல்லாதோம் கைப்பொருளும் எய்துவான் ஒத்து உடனே பொல்லா குரலுருவாய்னா ரொம்ப குறுகிய அடி எடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். வாமனனாயின்னு போன பாசுரத்திலே சொல்லிட்டா. பொற்கையில் நீர் ஏற்று எல்லா உலகங்களும், அதாவது வாமனனாக உருவாகி அழகிய பிச்சை ஏற்று நீரேற்றுன்னா இந்த இடத்துல பிச்சை எடுத்து, ஏன்னா நீரால் வாங்கக்கூடியது பிச்சை அப்படிங்கிறது. எல்லாமே சாதாரண ஒரு பிச்சை கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தில் கர்ணன் கேட்கச்சே கொடுக்கறது, மற்ற இடத்துல தத்தம் பண்ணி கொடுக்கறதுன்னு தான் சொல்லுவாள். நீரை தாரை வார்த்து கொடுத்தல் அதுதான் பிட்சை. அதை எடுத்து செய்வது குளிர் அரங்கத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. நல்லார்கள் வாழும் நளிர் அரங்கம் அப்படின்னா அஞ்சில் எம்பிரானே எனக்கு செய்தருளாத பெருமையில்லை, இங்கே இருக்கும் போதே நான் ஓலை எழுதி பரமதம் வழங்கலாம்படி செய்தருளிற்று. எனவே எனக்கு எக்குறையும் இல்லை. இங்கே தேவரீருடைய குளிர்ந்த திருமுகத்தையும் திருவன்காப்பு தழும்பையும் முறுவலையும் இழக்க வேண்டுமென்றால் அடியேன் அஞ்ச மாட்டேனா? நான் அதற்கு பயப்பட மாட்டேனா? தங்களுடைய அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே. இல்லாதவும் கைப்பொருளும். நான் ஒரு தரித்திரன் சுவாமி, ஒன்றுமே இல்லை, கடைகோடியில் இருக்கக்கூடிய தொண்டன். எனக்கே இந்த அளவுக்கு ஒரு அனுகிரகம் தேவரீர் செய்கிறேன்னா நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். இது ஆண்டாள் தான் மட்டும் பாடலை, பின்னாடி வரக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அனுபவித்து பெருமானிடம் இதை பாட வேண்டும், அவனை சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடியிருக்கிறார். 6வது பாட்டு. கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டாள் காவிரி நீர் செப்புரள ஓடும் திருவரங்கச் செல்வனார் எப்பொருள்கும் நின்றார்க்கும் எய்தாது நான்மறையின் சொல் பொருளாய் நின்றான் என் மெய்ப்பொருளே. என் மெய்ப்பொருளும் கொண்டாரே, சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே. அப்படின்னா என் மெய்னா ஆத்மா, என்னுடைய ஆத்மாவையும் சேர்த்து எடுத்துக்கொண்டாயே அப்படின்னு அர்த்தம். யாரவன்? நான்மறையின் பொருளாக நின்றவன், நான்மறையின் சொற்பொருளாக நின்றவன். எப்பொருட்கும் நின்று, அதாவது ராமாயணத்தில் பார்த்தோம்னா எந்த பொருளுக்கா நின்று அப்படின்னா சபரி மோட்ச சாட்சி பூதான்னு வரும். வேதாந்தேசியர் சொல்வார் சபரி மோட்ச சாட்சி பூதா. வெடுச்சியான சபரிக்கும் அருளியவன், குரங்கான சுக்ரீவனுக்கும் அருளியவன், ஓர் இடச்சியாக யசோதைக்கும் அருளியவன். இப்படி யார் யாருக்கோ அருளை செய்தவன். ராமாயணத்தை பார்த்தோம்னா பின்னாடி தான் சபரி, அதற்கு முன்னாடி குகனை ஏற்றுக்கொண்டவன், ஒரு அணிலுக்கு ஆதரவு அளித்தவன், எல்லோரையும் வாழ வைத்தவன், எப்பொருட்கும் என்று எல்லாவற்றிற்குமா நிற்கக்கூடியவன், அத்தனைக்குமா கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டாள் காவிரி நீர் செப்புருளவோடும். அது காவிரி நீர் தீர்த்தமானது இந்த அப்படியே பயிர்களை எல்லாம் செழிக்க ஓடக்கூடியதான். சாதாரணமாக இருக்கக்கூடியதில்லை, செழிப்பை உண்டாக்கக்கூடிய நீர். பல இடங்களில் நீர் இருக்கும் சுவாமி, ஆனால் அழித்து விடும். பல இடங்களில் நீர் தேங்கி நிற்கும், பிரயோஜனப்படாது. ஆனால் இந்த காவிரி நீரானது எல்லா இடத்திலும் செழிப்பை உண்டாக்கக்கூடியது. அந்த அதற்கு காரணமானவன் யார்? தேவரீர் அல்லவோ அங்கே படுத்து கிடக்கிறீர், உம்மால் அல்லவோ எல்லாவிடமும் செழிக்கிறது. செப்புரள ஓடும் திருவரங்க செல்வனார் அப்படின்னு வார்த்தையை சொல்றார். செல்வத்தை அளிக்கக்கூடியவன், கல்வி செல்வம் பொருட்செல்வம் உள்ள அனைத்து செல்வங்களையும் அளிக்கக்கூடியவன் அவன் அல்லவோ. எப்பொருள் என்றார் எய்தாது நான்மறையின் சொல் பொருளாய். நான்மறையினுடைய 4 வேதங்களுக்கும் சொல்ல 4 வேதங்களாலும் சொல்லக்கூடியவன், பொருளாக இருந்து ஓதக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறார். 7வது பாசுரம். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு
தாம் உற்ற பேதியெல்லாம் தின்னார் மதில் சூழ் திருவரங்க செல்வனார் எண்ணாதே தம்முடைய நன்மைகளை எண்ணுவரே. எல்லாத்தையும் எதை எண்ணணுமா? நம்முடைய நன்மைகளை மட்டும், தம்முடைய பெருமைகளை மட்டுமே எண்ணக்கூடியவர்கள். எளிமையெல்லாம் மறந்து கடலை ஊடறுத்து, அதாவது ஊடறுத்து அப்படின்னா என்ன சொல்ல, அந்த அங்கே அப்படி ஊடே போகணும் அப்படின்வா. எங்கே அந்த ஊடே போனீங்கன்னா, இந்த காடு இருக்குல்ல, அந்த காடுக்கு ஊடே போனால் அந்த பக்கம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா. ஊடேன்னா நடுவிலேன்னு அர்த்தம், கிழித்து கொண்டு ஓடக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஒலி கடலை ஊடறுத்து அப்படின்னு. வலிமை பொருந்திய மதில்களால் ஆனதாம் எது? இந்த திரு அரங்கம். பெண் எதற்காக அந்த ராமாயணம் படைக்கப்பட்டது? பெண்ணாக்கை ஆப்புண்டு தாம் உற்ற பேரு. பகவான் அந்த கடலை ஊடி நடுவிலே எதை கட்டினான்? சேதுவை மேடுறுத்தி. சேதுவை பாரதியார் சாதிப்பார் இல்லையா, சேதுவை மேடுறுத்தி அப்படின்னு. சேதுவை மேடாக்கி நாம் என்ன பண்ணணும்? இலங்கையும் இந்தியாவையும் சேர்க்கணுமா? முதல்ல கடலை இழைத்தது மேடாக்கினது பகவான். எதற்காக? சீதாதேவி கவர்ந்து சென்ற ராவணனை முறியடித்து சீதையை மீண்டும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அதனுடைய பரிமாணமாகத்தான் ராமாயணமே உண்டானது. அப்படிப்பட்ட பெண் ஆக்கை, பெண்ணால் உண்டானது இந்த காதை. அந்த காதையிலே பிரானாக திகழக்கூடிய ராமபிரான் எல்லா விதமான செல்வங்களையும் தரக்கூடியவன், எல்லா திருவரங்க செல்வனார் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவன். அந்த ராமபிரானே உகந்து அளித்தது திருவரங்க செல்வனார் அணைக்க. இப்படிப்பட்டவன் எல்லா விதமான துன்பங்களையும் போக்கி இன்பங்களையும் அருளக்கூடியவன் அப்படின்னு சாதிக்கிறான். நம்ம கடைசியில் என்னுடைய விவரணத்தை பார்க்கலாம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டு ஒரு நாள் மாசு உடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திரு அரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் போக்கவும் பேராவே. சரீர மனம் எப்படிப்பட்டது? பேசி இருப்பனகள். இந்த சரீரம் மனம் இரண்டுமே பேசி இருப்பனகள். இது ரெண்டும் சேர்ந்தது தான். ஒன்று மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் ரெண்டுமே இருக்கணும். ஊன் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊனும் இருக்கணும், உடம்பும் இருக்கணும். உயிரும் இருக்கணும், உடம்பும் இருக்கணும். அதை வைத்துத்தான் இந்த பூமியானது பாசு படர்ந்து கிடந்ததாம். முதல்ல பாசி தூர்த்து கிடந்த, பாசி தூர்ந்து விட்டதாம். ஒரு காலத்திலே பாசி படர்ந்து கிடந்த இந்த பூமியை அழுகேற்றிய உடலில் யாரு? வெட்கமில்லாத வராக வடிவு கொண்டு தேவரீர் அல்லவோ காத்தீர். அப்படி வாமனாவதாரம் பார்த்தோம். வராக அவதாரம் எடுத்ததும் தாங்கள் அல்லவோ, வாமனாவதாரம் எடுத்ததும் தாங்கள் அல்லவோன்னு சாதிக்கிறார். இந்த வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை, பாசுபடிந்த பூமியை, எவனோ தட்டி கொண்டு சென்ற பூமியை தாங்கள் அல்லவோ காத்து மீட்டு கொண்டு வந்தீர். எல்லாமே ஒரு வேடிக்கை சுவாமி. பகவானுக்கு எல்லாமே நாடகம்தான். அவன் ஆடிய நாடகங்களில் ஒன்றுதானே அதுவும். அவனுக்கு தெரியாதா யார் எடுத்துன்னு போனால், எப்போ எடுத்துன்னு போனால், எப்போ திருப்பி வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். எல்லாமே சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்மால் அறிய முடியாதது அவன் அறிந்து கொள்ள வேண்டியது, அவ்வளோதான். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவனை மட்டும் அறிந்து கொண்டால் போடும், மற்றவையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவள் அல்ல. அப்படி ஸ்ரீ ரங்கநாதனை திரு அரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவை. அதெல்லாம் சாதாரணமாக நினச்சிட முடியுமா? பேர்க்கவும் பேராமை சும்மா அசைச்சிட முடியுமா அவனை? அதெல்லாம் அசைக்க முடியாது. அதற்கெல்லாம் என்ன வேணும்? பக்தி வேணும், பிரபத்தி செய்ய வேணும் அப்படிங்கிற. அதுதான் என்னுடைய தாத்பரியம். கண்ணாலம் கோடித்து கன்னிதனை கைப்பிடிப்பான் தின்னார் திருந்த சிசுபாலன் தேசழித்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. எது? கல்யாணம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டு இருந்தான் சிசுபாலன். யார? ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வளைச்சி போட்டிருந்தான். அவன் அண்ணாவையே, உருக்மியே வளைச்சி போட்டு எப்படியாவது ருக்மிணியை கல்யாணம் பண்ணிடணும்னு ஒழுங்காக திங்க் பண்ணால் பரவாயில்ல இல்லையா? கண்ணாளம் கோடித்து கன்னிதனை கைப்பிடிப்பான் தின்னாத்திருந்த சிசுபாலன் தேச அழித்து. அப்படிப்பட்டவனை அழித்து நீ, அதாவது உடைமைகளை எடுத்துக்கொள்ளுதல், ஊனை எடுத்துக்கொள்ளுதல்,
உயிரை எடுத்துக்கொள்ளுது. இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த பாசுரங்களில் பார்த்தோம்னா 10 பாசுரங்களில் 6 பாசுரம் வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது 6வது பாசுரம் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இதில் கிட்டத்தட்ட கைப்பொருள் முன் கை கொண்டான் காவிரி நீர் மெய்ப்பொருள், அந்த இடத்துல மெய்ப்பொருள் காணுதல் வரைக்கும் இந்த உடல் பகவானை சேர்றது அப்படின்னு பார்த்தோம். அதற்கடுத்தது வாமன அவதாரத்தை சொல்வது, கடலை கடந்து 7ஆம் பாட்டும் 8ஆம் பாட்டும் பார்த்தது பண்டொரு நாள் பாசி தூர்த்து இந்த உலகத்தில் இந்த ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக பகவானிடம் ஈடுபடுறது. அடுத்தது இந்த உலக பற்றை வெறுக்கிறது. அதற்கடுத்தது அவனிடம் அர்ப்பணிக்கிறது. இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பு அதில் ஃபிலசாபிக்கல் திங்கிங்கில் வரைச்சி அந்த ஸ்டெப்பில் சொல்கிறான். இது அவனோட சேர்தல். கண்ணாலம் கட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருமணம் பண்ணிக்கிறதுனா என்ன, சேர்தல். எப்பொழுதும் தாம் அவனோடு சேர்வோம். இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு எப்பொழுது சேரும், அவ்வளோதான். அண்ணாந்து இருக்கவை எப்போ பார்த்தாலும் ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான் சுவாமி. அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்னு அர்த்தம். இந்த சின்ன சின்ன குருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டில் இருக்கிற குருவிகள்லாம் நேரம் போய் பார்க்க முடியுமோ இல்லையோ, இந்த சில டிவி சேனலில் பார்க்கலாம், அல்லது வரைஞ்சிருப்பா குருவி எடுத்துன்னு வருவான், பெரிய குருவி. அந்த சின்ன குருவிலாம் ஆன்னு திறந்து பார்த்துட்டே இருக்குமா. என்னது, அண்ணாந்து இருக்கவே எதிர்பார்த்து காத்திருக்கும். தனக்கு நல்லது வரும், தனக்கு சேதி வரும், பசியை போக்க மருந்து வரும் அப்படின்னுலாம் எதிர்பார்த்து காத்திருக்கும். அதுதான் சொல்கிறேன், அண்ணாந்து இருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் வேணுமோர் அரங்கமே. எனக்கு நான் அடையணும் அப்படின்னா பேணக்கூடிய ஊர் எதுன்னா திருவரங்கம் தான் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறா நாச்சியார். பகவானை கடைசி பாசுரமாக வரக்கூடியது 11ஆம் திருமொழியிலே 10வது பாட்டாக செய்யுளாக, செம்முடைய திருவரங்கர் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெரு வார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்முடைய பொய்யானால் சாதிப்பார் ஆளுநர். இதை அடிக்கடி சொல்லுவார் எங்கள் அப்பா. தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்முடைய பொய்யானால் சாதிப்பார் யார் உணர். இது ஒரு இந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய விரிவு சுவாமி. இது அதாவது 3 விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வரக்கூடியது கடைசியில் நம்ம சொல்லக்கூடியது சர்ம ஸ்லோகம். அந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய விரிவாக ஆண்டாள் இது ஒரு பெரிய ஆக்கியான கர்த்தாக்கள் சொல்லச்சே, இதையே இந்த வேலுக்குடி சுவாமி இப்போ இருக்கார் இல்லையா, கிருஷ்ணன், வேலுக்குடி கிருஷ்ணனுடைய அப்பா வேலுக்குடி வரதாச்சார் அப்படின்னு இருந்தார். இந்த வேலுக்குடி வரதாச்சார் உபன்யாச கர்த்தர். அவர் சொல்லச்சே இந்த ஒரே ஒரு அர்த்தம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வியாக்கியானம் சொல்லுவார். தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் யார் உணர். அந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கிட்டேருந்து தானே சுவாமி பிரிஞ்சது. அப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சதை அந்த பரமாத்மா விட்டுடுமா சொல்லுங்களேன். நீ தப்பு செய்யறியோ, சரி பண்ணுறியோ, நல்லது பண்ணுறியோ, கெட்டது பண்ணுறியோ, நீ கர்மா பண்ணுற. கடைசியில் அந்த கர்மாவெல்லாம் தெளிந்து 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 நீ அறிவு பெற்று பக்தி பெற்று பிரபத்தி செய்து அவனை அடையணும்னு நீ நினைக்கிற போது அவனை விட்டுருவானா என்ன? அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. தம்மை உகப்பாரை தாமுகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆர்வலர். அவனை நீ நம்பு. பர்சன்டேஜே இல்லை, நான் 80% நம்பினேன் 90% நம்பினேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 100% அவனை நீ நம்பினால் அவன் உன்னை ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறான். இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான். அதற்கு உன்னிடம் பரிபூர்ண பக்தி, பரிபூர்ண நம்பிக்கை, பரிபூர்ண பிரபத்தி நீ செய்தாயே ஆனால் அந்த வார்த்தை பொய்யாகாது. அவன் உன்னை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு ஒரு அறுதியிட்டு சொல்லிய பலஸ்ருதியோட முடிக்கிறார் ஆண்டாள். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.